மாலை மணிவண்ணான வேற விதமான துணையே இல்லாமல் நாம் என்ற எண்ணத்தோடு, அடியேன் என்ற எண்ணத்தோடு இந்த உபாயத்தை விளக்கக்கூடியது அப்படின்றது. ஆளின் இலையாய் அப்படிங்கிற எதை சொல்றது? ஒரு விழித்தல். ஆளின் இலையாய் அருளையலோ ரொம்பவாய் அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லி, நீ எப்படி எனக்கு தரணும்? ஆளின் இலை போல் நீ அருள வேண்டும், ஆளின் இலையாக நீ அருள வேண்டும், ஆளின் இலையாய் நீ அருள வேண்டும் இல்லையா? சங்கமாய் ஊத வேண்டும். சங்க துனி, ஓகாரம் என்கிற பிரசித்தம் சங்கத்திலேருந்து வந்ததுதான், பகவானுடைய சங்கத்திலேருந்து வந்ததுதான் ஓம்காரம் என்ற ஒளி. அகார உகாரம் அகார இட்டின்னு சொல்றமே, இந்த ஓம்காரம் வந்தது. பறை அப்படிங்கிற நமக சப்தம் இருக்கு இல்லையா? அந்த நமக சப்தத்தினுடைய பாரதந்திரியத்தை, ஞானத்தை சொல்றது. சுவாதந்திரியம் பாரதந்திரியம் அப்படின்னு ரெண்டு. சுவாதந்திரியம் நம்ம சுயமா சொல்லக்கூடிய தந்தரியம், பாரதந்திரியம் ரெண்டு. இதற்கு உண்டான ஞானத்தை விளக்கக்கூடியதான் எது? இந்த பறை அப்படிங்கிறது. பல்லாண்டு இசைப்பாறை அப்படிங்கிறது சாத்விக சுவாகத்தையும் விளக்கக்கூடியது, பகவத் சேஷத்துவத்தையும் விளக்கக்கூடியது. என்ன சுவாமி ஒரு மாதிரி இருக்கு, எங்கேயோ போறது இது? ஆமாம், இதுதான் நான் சொன்னேன். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக ரொம்ப டீட்டெயிலிங்கா பார்க்கிற போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம சுருக்கமா சொல்றோம். இந்த சேஷத்துவத்தை, சேஷத்துவ லட்சணங்களை, கைங்கரியத்தையும் அக்கைங்கரியத்தினுடைய பயனையும், சேஷம், சேஷத்துவம், சேஷத்துவனுடைய லட்சணத்துவம், அந்த லட்சணத்தில் அடங்குகின்ற கைங்கரியத்துவம், அந்த கைங்கரியத்தினுடைய பலன், இவை அனைத்தையும் நான் அனுபவிக்கும் வண்ணம் எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்றது அந்த பாட்டினுடைய தத்துவார்த்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த தத்துவார்த்தம் போக முக்கியமா இன்னும் ஒண்ணு பார்க்கிறோம். இதுல ஆனந்தத்திலே மூழ்கி அப்படின்னு